அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை நித்திரை என்று விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு மகத்தான ஒரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். என்னவென்றால் 37வது சங்கீதத்தில் உள்ள ஒரு சத்தியம். 37வது சங்கீதம் 40 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சத்தியம். அந்த 37வது சங்கீதத்தில் நாம் முற்றிலும் அந்த வார்த்தைகளை படித்து அதன்படி நாம் நடப்பதற்கு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும்போது நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் மிகவும் சிறப்பாக காணப்படும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று 37வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறோம். அந்த நம்பிக்கை மட்டும் போதாது. அந்த நம்பிக்கையில் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நன்மை மட்டும் போதாது, சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2 சம்பவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்ய வேண்டும், சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்வது என்பது அன்பு கூறுகிற ஒரு அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று. சத்தியம் என்பது நாம் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை கொண்டது. அதாவது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தில் தான் இங்கு தாவீது சொல்லுகிறார். நன்மையும் சத்தியத்தையும் அறிவையும் பெற்றிருக்க வேண்டும் என்று. அப்படி நாம் செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் தமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி, அவர் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 20வது சங்கீதம் 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறவர், அவர் தமது மன விருப்பத்தின்படி தந்தருளி, அவர் உனக்கு விரும்புவதை எல்லாவற்றையும் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைய சூழ்நிலையிலே நாம் தேவனுக்குள் எந்த அளவு நாம் மனதில் நினைக்கிற காரியங்கள் நமக்கு கைகூடி வரும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தை சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்றால், அவர் நன்மை செய்கிறவராகவே எங்கும் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் இருக்கும் என்று வேதாகமம் துவக்கும் போதே அவர் மனுக்குலத்தை உருவாக்கினதற்கு பின்பு சொன்ன முதலான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த உலகம் நன்மை செய்வதை வெறுத்து விட்டது, விரும்பாத ஒன்றாக காணப்படுவதை நாம் எல்லோருமே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாம் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? வேதம் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சத்தியத்தின் பாதையிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும்
இடறல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சத்தியத்தை கைக்கொண்டு அதன்படி செய்யும்போது உன்னுடைய மன வேண்டுதல்கள், உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என்னிடத்தில் மன்றாட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீ சத்தியத்தில் இருக்கிறாய். நான் சத்தியபரராய் இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய சத்தியத்தில் நிலைத்திருந்தால் நிச்சயமாக நீங்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு இங்கும் அங்கும் சத்தியத்தை தேடி அலைந்து ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமம் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்க ஒரு மகத்தான சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்டுவிட்டு நாமே சத்தியப்பரர் என்று சொல்லும்போது, நாமே சத்தியவான்கள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லும்போது, நாம் ஏன் இன்னொரு சத்தியத்தை தேடி அலைய வேண்டும்? இன்றைக்கு உலகம் எத்தனையோ விதமான கோட்பாடுகளை கொண்ட சத்தியம் என்று நினைத்து பலர் பலவிதமாக போதிக்கிற அனுபவங்களை அங்கு கேட்பதற்கு ஓடி அலைவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் விரும்புகிற போதகர் ஒரு சத்தியம் சொன்னால் அது மகா மேன்மையுள்ளது என்று நம்புகிற நம்பிக்கை இன்றைக்கு அநேக மக்களிடத்தில் உண்டு. அந்த சத்தியம் வேதத்திற்கு புறம்பானதாக காணப்பட்டாலும் அல்லது அறியாமையில் சொல்லப்பட்ட சத்தியமாக இருந்தாலும் அது மெய் என்று நம்புகிற அனுபவம் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்ல, நமக்கு விரும்புகிற ஊழியக்காரர் அல்ல, தேவனுக்கு விரும்புகிற ஊழியக்காரராக காணப்படுகிறவர்களுடைய சத்தியத்தை தான் நாம் கேட்க வேண்டுமே தவிர, தேவன் எந்த ஊழியக்காரர் மீது பிரியமாய் இருக்கிறாரோ, ஏன் தேவன் மோசேயை கொண்டு நமக்கு சத்தியத்தை விளக்கினார்? யோசித்து பார்ப்போம். அந்நாட்களில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் சொல்லாமல் ஏன் மோசேயை கொண்டு ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை சொல்லும்படி நம்மை அழைத்து வந்தார்? யோசித்து பார்ப்போம். அவர் விரும்புகிற ஊழியம். ஏனென்றால் மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தான் என்றுதான் வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற ஊழியக்காரர் அல்ல, தேவனால் விரும்பப்படுகிற ஊழியக்காரரை கொண்டுதான் நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் போதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நாம் பெற்றிருக்கிறோம். தாவீது ஒரு முறை பாவம் செய்து விட்டார். அந்த பாவத்தின் நிகழ்ச்சியினால் அவர் தன்னை மிகவும் வருத்தத்திற்குள்ளாக்கி, நான் பெரிய பாவம் செய்து விட்டேன் என்று நொந்து நொந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த அனுபவத்திலே நம்மை ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாய்மொழிகளை கேட்பதற்கு 150 சங்கீதங்களை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பாவி எழுதின ஒரு சங்கீதம், மனிதர்களால் இகழப்படுகிற ஒரு பாவி எழுதின சங்கீத புஸ்தகங்கள், பாடின பாடல்கள் இங்கு நம்முடைய கரங்களில் இன்றைக்கு வாசிப்பதற்கு அவர் வரும் வரை புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இந்த வார்த்தைகள் நம்மால் வாசிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் தாவீது ஆண்டவரால் எவ்வளவு விரும்பப்படத்தக்கவராய் காணப்பட்டார் என்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால் விரும்பப்படுகிற பிள்ளைகளா என்பதை முதலாவது யோசிப்போம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்றுதான் 1 யோவான் 2:4 2:6 ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அவரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் எந்த அனுபவத்தில் இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியற்றவர்களும் ஆகாதவர்களுமாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு சற்று யோசித்து பார்ப்போம். இந்த ஜனங்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்களை சொல்லுவதில்லை, பொதுவாக மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 29:13 வாசிப்போம் என்றால், இவர்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று இவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் என்று சொல்வதை காட்டிலும் இவர்கள் என்று சொல்லும்போது அது விசேஷித்த ஒரு கொடுப்பனையை கொண்டதாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். இவர்கள் என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட தெரிந்து கொண்ட பிள்ளைகளை குறித்து இவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால்
இன்றைக்கு நாம் இவர்களாக காணப்படுகிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அதே சமயத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் என்று சொல்லும்போது தேவனால் அறிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் பரிச்சயமாக்கப்பட்ட, தேவனால் உணர்த்தப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள், இவர்கள், இந்த ஜனங்கள் என்று 3 சொற்களுக்கும் பொதுவாக மக்களைத்தான் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த 3 குறிப்பீடுகளிலும் ஒரு விசேஷித்த ஒரு குணத்தை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோம்? இந்த ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலா, அல்லது இவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலா, அல்லது என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலா? யோசித்து பார்ப்போம். நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். ஆனால் அறிந்திருக்கிற நாம் நன்மை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோமா? எந்த நற்கிரியும் செய்ய தகுதியற்றவர்கள் என்றுதானே வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் நிச்சயமாக இந்த ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் இருக்க மாட்டோம் என்று நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாடுகிற ஒரு நாட்டம் எந்த அளவு தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். சிலர் பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரிவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் நமக்கு எந்த அளவு பலப்படுத்தி கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்த்தால், அங்கு எபேசியரின் புஸ்தகம் அங்கு 4வது அதிகாரம் 20வது வசனம் இனி சொல்லுகிறது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் காணப்படாமல், நாம் பலவித வஞ்சனைகளினாலே சூதுகளினாலே அடிக்கப்பட்டு அலைகிற அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அந்நிய போதனைகளினாலே நாம் அலைப்புண்டு தெரிய வேண்டாம் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நம்முடைய வாழ்க்கையின் சத்தியங்களை நாம் ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அங்கு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பலவித அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுத்துகிறது. நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடைவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நாங்கள் விரும்புகிற போதகர் பேசுகிறார்கள் என்று சொல்லி சத்தியமில்லாத ஒரு வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்கிற சத்தியம் பலத்தை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சத்திய வாக்கு என்ன என்றால், சத்தியம் ஒன்றுதான். அதை போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட அனுகூலத்தில் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு மேலான ஒரு சத்தியத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த மேலான சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளினாலே நாம் எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, சத்தியவான் நீதியை வெளிப்படுத்துகிறான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். இந்த சத்தியவான் யார்? தேவனுடைய சத்தியத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகள். அவர்கள் எதை வெளிப்படுத்துவார்களாம்? நீதியை வெளிப்படுத்துவார்களாம். நீதி என்றால் என்னது? தேவனுடைய குணலட்சணம். தேவனுடைய குணலட்சணம் என்றால் என்ன? தேவனுடைய 10 பிரமாணம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு 10 பிரமாணத்தை கைக்கொள்ளாத பிள்ளைகள் உடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பாரா என்று யோசித்து பார்ப்போம்.
சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே அநேக நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லுகிறார். வேதத்தை கை கொள்ளாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பாரா? அந்நிய பாஷை வரத்தை கொடுப்பாரா? ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பாரா? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் தீர்க்க தரிசன வரத்தை பெறக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றால் வேதத்தை கற்றிருக்க வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் நாம் வெறுமனே நம்பி நாம் அந்த சத்தியத்தின் நாம் கை கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்முடைய சகவாசம் இருக்கும் என்று சொன்னால் நாமும் நம்மை நாமே கெடுத்து ஏமாந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார்? இந்த ஜனங்கள் என்ற கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது இவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அல்லது மெத்தமே இயேசுவை பற்றி இருந்து அவர் மாத்திரம் போதும், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு குணத்தை பெற்றிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொள்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், சத்தியத்தை ஏற்று அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா பக்தன் மூலமாக. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கப் போகிறோம் என்பதை யோசித்து சத்தியத்தை அறிந்து அதை கை கொண்டு அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று தேவ சகாயத்தை பெறுவோம். சத்தியம் ஒன்றுதான், சத்தியபரரும் ஒருவர்தான், அவரை நாம் கூறு போட வேண்டாம். இந்த வேதத்தை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய முறை என்னவென்றால், ஒன்றுதான், ஒரே சத்தியம், ஒரே விடுதலை, ஒரே ஞானஸ்தானம். இன்றைக்கு நாம் வணங்குகிற அந்த தெய்வம் ஒருவர்தான். அந்த ஒருவரை நாம் பிரித்து அவர் சத்தியம் வேறு என்று நாம் பிரித்து காண்பிக்காமல், வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, நன்மை செய், சத்தியத்தை மேய்ந்து கொள், இந்த இரண்டு அடிப்படை தத்துவத்திலே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தருளி நமக்கு நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்கிறவர்களாக, சத்தியத்தை ஏற்று அதை மேய்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்மை உருவாக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே எங்களை ஏற்று இந்த காலை பொழுதில் நாங்கள் உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடந்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகள், நன்மை செய் என்று சொன்னீரே, அந்த நன்மையிலே நாங்கள் பிரியப்படுகிற அனுபவத்தையும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தையும் கற்றுத்தர எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.